ஸோ வெரி குட் மார்னிங் ஜேம்ஸ் யூவர்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். நெஸ்டட் இஃப் அப்படின்றது என்ன, அது நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம், அதே போல் இஃபல்ஸ்க்கும் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை பண்ணக்கூடிய மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்கும் நெஸ்டட் இஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் இதுவும் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான். ஓகேவா, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் எஸ்ஆர்சியில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ எடுத்துக்கிறேன். நியூவில் போயிட்டு நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இந்த கிளாஸில் நான் இங்கே வந்து கொடுக்கறது ஸோ நெஸ்டட் இஃப் அண்டர்ஸ்கோர் pro1 அப்படின்னு கொடுத்துட்டு மெயின் மெத்தட் எனேபிள் பண்ணிடுறேன், ஃபினிஷ் கொடுத்துறேன். ரைட், வந்துடுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறோம். இது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு print a statement by using the condition. இது வழக்கமாக நம்ம இஃப் கண்டிஷன் வருது அப்படின்னாவே இது வழக்கமாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், அது மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் எங்கே மாற்றம் ஆகும் அப்படின்னா இங்கே தான் சேஞ்ச் ஆகும். என்னது? இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் கோ டு த நெக்ஸ்ட் கண்டிஷன் சொல்கிறோம். இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்கான கான்செப்டே. ஏன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னாவே என்ன, ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷனை எனேபிள் பண்ணுறது தான் அதோட கான்செப்ட். அப்போ லாஜிக் தகுந்தாப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே மல்டிபிள் இஃப் கண்டிஷன் என்ன பண்ணலாம், நீங்கள் எனேபிள் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். லாஜிக் தகுந்தாப்பில் நம்ம என்ன லாஜிக் எடுத்துக்கிறோமோ அந்த லாஜிக் தகுந்தாப்பில் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒரு மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ், அதாவது 4 or 5 இஃப் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத சொல்கிறோம். புரியுதா? ரைட். இப்போ இதில் இப்போ ஒரு டவுட் வரும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எங்கே போகணும் உங்களுக்கு அப்படின்னா, இது பாருங்கள், இஃப் எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், அதாவது ஏதாவது கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, தென் கோ டு த given போட்டுக்கலாம் appropriate given else பாட்டும் போட்டது. அப்போ இதில் எல்ஸ் பார்ட் அப்படின்றது முக்கியமாக தேவைப்படுமா அப்படின்னா, அது யூசர் நீடை பொறுத்து இருக்குது. எனக்கு எல்ஸ் பார்ட் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும், ஏன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்றதை எனக்கு இண்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னா எல்ஸ் பார்ட் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்ஸ் பார்ட் கொடுத்தா பெட்டர். அப்போ தான் வந்து யூசருக்கு தெரியும், அதுமாரி வியூவர்ஸ்க்கும் தெரியும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்கான எல்ஸ் பார்ட் தான் இது அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பாருங்கள், இட் இஸ் வெரி ஈஸி. இஃப் ஆஃப் கண்டிஷன் 1, இந்த கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தது அப்படின்னா எங்கே போகும் நம்மளுக்கு, அடுத்ததாக வரக்கூடிய நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கக்கூடிய கண்டிஷன் 2 போகும். இந்த கண்டிஷன் 2 போகும்.
இந்த கண்டிஷன் 2 ட்ரூவாக இருந்தால் நான் ஒரு 3 கண்டிஷன் ரைட் பண்ணிக்கிறேன், கண்டிஷன் 3 போகும். இந்த கண்டிஷன் 3 ட்ரூவாக இருந்தால் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 3 கொடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல். இன்கேஸ் இந்த கண்டிஷன் 3 ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தனியாக நம்ம வந்து இஃப் எல்ஸ் எழுதிக்கலாம், எல்ஸ் பார்ட் எழுதிக்க முடியும், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அப்போனா இதுக்கு உண்டான எல்ஸ் பார்ட் நான் வந்து எழுதிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸிட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது இந்த எல்ஸ்ன்றது எதுக்கான எல்ஸ் பார்ட்டு, இந்த இஃப்கான எல்ஸ் பார்ட் தான் இது. ஓகேவா? இப்போ பாருங்கள், கண்டிஷன் 1 ட்ரூவாக இருக்குது, உள்ளே வருது, கண்டிஷன் 2 ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு நான் எல்ஸ் பார்ட் எழுதி ஆகணும் இல்லையா? இது மேண்டேட்ரி கிடையாது, எல்ஸ் பார்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணுன்ற மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் கொடுத்தா பெட்டர். அப்போ யூசருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, எனக்கு இந்த எல்ஸ் பார்ட் தான் சரி, இந்த இஃப் கண்டிஷன் தான் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்றது ஈஸியாக அவங்களால கேட்ச் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து எழுதுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அப்போ என்ன ஆகும், அப்போ அதுக்கு உண்டான எல்ஸ் பார்ட் போகணும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எழுதுகிறேன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ பார்த்தா தெரியும் பாருங்களேன், கண்டிஷன் 1 ட்ரூவாக இருக்குது, எங்கே வரும், கண்டிஷன் 2 வரும், கண்டிஷன் 2 ட்ரூவாக இருந்தால் கண்டிஷன் 3 வரும், கண்டிஷன் 3 ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் 3 வந்துடும். இன்கேஸ் கண்டிஷன் 3 ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து வருன்றதை ஞாபகம் வச்சுங்க. அதே போல் கண்டிஷன் 1 ட்ரூவாக இருக்குது, கண்டிஷன் 2க்கு வருமா, இந்த கண்டிஷன் 2 ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ இதுக்கு உண்டான எல்ஸ் பார்ட் இது இது. அப்போ இங்கே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகிட்டு வெளில வந்துடும். இன்கேஸ் கண்டிஷன் 1 ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ இதுக்கு உண்டான எல்ஸ் பார்ட் இதுதான். ஆக்சுவலி இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நம்ம வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ வந்து ஒரு நிமிஷம், பப்ளிக் கிளாஸ் நெஸ்டட் if underscore pro 1 நெட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக்கிங்கே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கும்போது இந்த நம்மளோட வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து ஒரே பேஜில் கேட்டிருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கேட்டிருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கேட்கும்போது என்ன ஆகும், அங்கே எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக் பண்ணுறாங்க, அதே போல் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிமெயிலில் பார்த்திங்க அப்படின்னா சைன்இன் பண்ணும்போது ஃபஸ்ட் வெப் பேஜில் யூசர் நேம் இருக்கும், அதை நம்ம கொடுத்ததுக்கப்புறமா அது ஓகேவாக இருந்தால் நெக்ஸ்ட் பேஜ் போகும். அப்போ லேயர் பை லேயராக வருது நெஸ்டட் இஃப் இல்லையா? ரைட். இப்போ தான் சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து யூநேம் கமா கொடுத்துட்றோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமில் ds ஈக்குவல் டு நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் சிஸ்டம் டாட் ஐ நான் கொடுத்துட்றேன். பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், சிஸ்அவுட்டில் ஸோ என்டர் யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ யூநேம் ஈக்குவல் டு ds டாட் ரீலேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிக்கோங்க மறக்காமல். ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இஃப் ஆஃப் ஃபஸ்ட் யூநேம் செக் பண்ணிக்கிறோம். ஸோ யூநேம் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் நான் இங்கே ஸ்கந்தான்னு கொடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து கேட்டுப்போம். சிஸ்அவுட்டில் ஸோ என்டர் பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்போ பிடபிள்யூடி ஈக்குவல் டு டிஎஸ் டாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட் செக் பண்ணிக்கோங்க. இஃப் ஆஃப் பிடபிள்யூடி டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் நான் கொடுக்குறது வேலைன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த நெஸ்டட் இஃப் கான்செப்ட் போல் நம்ம வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிபிள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ண முடியாது. ஏன்னா இது பிளாக் பை பிளாக்காக வரதுனால எந்த எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கோ அதுக்கு உண்டான எல்ஸ் பார்ட் கொடுக்கறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேவா? பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பாருங்கள், சிஸ்அவுட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே ஓகே நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே வரும். இதில் பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட்னு கொண்டு வந்துடும். இது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இதுக்கு உண்டா எல்ஸ் பார்ட் இது தான். அப்போ பாஸ்வேர்ட் இன்கரெக்டாக வந்துட போகுது. இன்கே ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இதுதான். அப்போ இங்கே நான் எல்ஸ் பார்ட் கொடுக்குறேன். இதில் என்ன பண்ணுறோன்னா சிஸ்அவுட்டில் ஸோ யூசர் நேம் இஸ் இன்கரெக்ட்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ரன்னர்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இதில் வந்து ஸ்கந்தான் நான் கொடுக்கணும், கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டில் வேலைன்னு கொடுக்கணும். இப்போ இன்கேஸ் நான் கொடுக்குற பாஸ்வேர்டு தப்பாயிடுச்சுன்னா ஸ்கந்தா பாஸ்வேர்ட் நான் வந்து வேலைக்கு நான் வி வந்து கேப்ஸ் கொடுத்துட்றேன். இது வந்துடுதா? ஸ்கந்தா கேட்டோம். தட்ஸ் ஆல். இதுதான் லேயர் பை லேயராக எனக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நம்மளுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா லேயர் பை லேயராக வரதுனால அப்போ எனக்கு வந்து எந்த பிளாக் வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்றத எனக்கு க்ளீனாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது நெஸ்டட் இஃப் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். எல்சி ஃபில்டரோட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.